புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குடிநீரில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்ட புகாரை அடுத்து சம்பந்தப்பட்ட கிராமத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, வேங்கை வயல்ல குடிநீர்ல மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம், இப்போது கந்தர்வக்கோட்டையில மாட்டுச்சாணம் கலக்கப்பட்ட விவகாரம்னு இது தொடர்கதையாக இருப்பது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. ஒருபுறம் தற்போதைய நிலை என்ன? அங்க யாரேனும் விசாரணை நடத்துகிறார்களா? மருத்துவ முகாம்ல என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வேங்கவேல் பிரச்சனையும் இந்த விவகாரத்தையும் ஒன்று ஒப்பிட்டு பார்க்க முடியாது. வேங்கவேல் விவகாரத்தில் வந்து உறுதியா தெரிந்தது, மலம் கலக்கப்பட்டது என்பது தெரிந்தது. இப்போ இந்த தங்கன் விடுதி ஊராட்சிக்கு உட்பட்ட குருவாண்டான் தெருவை பொறுத்தவரையில சந்தேகம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் குடிநீர் மாதிரி எடுக்கப்பட்டு இன்று திருச்சியில் உள்ள குடிநீர் மாதிரி பரிசோதனை மையத்திற்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதன் முடிவு வந்த பிறகுதான் மாட்டு சாணம் கலக்கப்பட்டுள்ளதா அல்லது அதிகப்படியான பாசத்தால அந்த வாசம் வந்ததா, அதை வைத்து அந்த மக்கள் சொல்றாங்களா என்பது தெரிய வரும். இருந்த போதிலும் மாவட்ட நிர்வாகம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதிக்கு அந்த தெருவில் வந்து இப்போ மருத்துவ முகாம் இன்று காலிலிருந்து நடத்தி வர்றாங்க. தமிழக அரசின் பொது சுகாதார திட்டத்தின் கீழ் அந்த முகாம் நடைபெற்று வருகிறது. அவங்க வீடு வீடாக சென்று இதுவரைக்கும் 90 வீடுகளில் வந்து அந்த பரிசோதனை முகாம் நடத்தியிருக்காங்க. இதுவரை நடத்தப்பட்ட அந்த சோதனைகள்ல யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லைன்னு சொல்லி மருத்துவ குழு நலமட்ட தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த கிராமத்தை பொறுத்தவரையில அந்த குருவாண்டான் தெருவில் மொத்தம் பட்டியலின சமூக மக்கள் 35 குடும்பங்கள் இருக்காங்க. அதே போல மாற்று சமூகத்தை சேர்ந்த 10 குடும்பங்களுக்கும் இந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. 2 சமூக மக்கள் தான் குடிநீர் அறிஞ்சிருக்காங்க. இந்நிலையில கடந்த 23ஆம் தேதி பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு 3 பேர், அதாவது தஞ்சை மாவட்டம் திருவோணம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எங்களுக்கு வாந்தி மயக்கம் இருப்பதாக கூறி அங்கு சிகிச்சை பெற்றிருக்காங்க, பரிசோதனை மேற்கொண்டிருக்காங்க. அதே போல வெள்ளாள விடுதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் ஒரு மூதாட்டி வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அவங்க வயிற்றுப்போக்கு வாந்தி இருக்கின்ற, ஆனால் அவங்களுக்கு எந்த தொந்தரவு இல்லைன்னு சொல்லப்படுது. தொடர்ந்து இப்போ சுகாதாரத்துறையினர் வந்து மருத்துவ குழுவினர் வந்து அங்க பரிசோதனை மேற்கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட குடிநீர் தொட்டியில் இருந்து இன்னும் குடிநீர் விநியோகம் தொடங்கல. அதனால ஒன்றிய அதிகாரிகள் வந்து இன்று காலை வந்து தண்ணீர் வண்டிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில அந்த குடிநீர் மாதிரியின் பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகுதான் என்ன நடந்திருக்கு என்பது தெரிய வரும். உரிய பரிசோதனைகள் நடைபெறட்டும். விசாரணை முடிவடைந்த பிறகு என்ன நிலை, உண்மை நிலை என்பது நமக்கு தெரிய வரும் எதிர்பார்க்கலாம். நன்றி முத்துப்பழம்பதி, விவரங்களுக்கு.